வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். சஜித் தலைமையில் உதயமாகும் ஐக்கிய மக்கள் கூட்டணி. வடக்கு சகல மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை நிறுவுங்கள். வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு. கடும் காற்றால் நிக்கதியாக்கப்பட்ட 3 குடும்பங்கள். உலகச் செய்திகளுடன் விளையாட்டுச் செய்திகளும். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். சஜித் பிரேமதாசாவை தலைவராக கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஒப்பந்தம் நேற்று 8ஆம் தேதி வியாழக்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. கொழும்பு சுவதாச உள்ளக அரங்கில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசிறி ஜயசேகர தரப்பினர் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டனர். எனினும் இந்த கூட்டணியில் முன்னர் அங்கம் வகித்த ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை. அந்த கட்சி யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதில் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. அடுத்த வாரமே யாருக்கு ஆதரவு என்று முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வடக்கின் அனைத்து மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை நிறுவுமாறு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் மாகாண ஆளுநர் செயலக கேட்போர் கூடத்தில் வியாழனன்று 8ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் சிக்கல்கள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய பொறிமுறை மற்றும் உள்ளிட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவை நிறுவுமாறு மாகாண சுகாதார நிர்வாக அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவுக்கான ஆளணியை நியமிக்குமாறும் உரிய பயிற்சிகளை வழங்குமாறும் ஆலோசனையை வழங்கினார். அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவுக்கான ஆளணியை நியமிக்குமாறும் உரிய பயிற்சிகளை வழங்குமாறும் ஆலோசனை வழங்கினார். அத்துடன் மருத்துவமனைகளை ஒருங்கிணைப்பதற்கான தரவு பொறிமுறை ஒன்றை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநர் கூறினார். சுகாதாரத்துறைக்கு தேவையான ஆளணி வளப்பற்றாக்குறை தேவைப்பாடுகள் தொடர்பான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறும் மாகாண சுகாதார பணிப்பாளருக்கு ஆளுநர் உத்தரவிட்டார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். சங்கானை பிரதேச செயலகர் பிரிவிற்குட்பட்ட சுழிபுரம் கல்விளான் பகுதியில் நேற்று முன்தினம் 7ஆம் தேதி புதன்கிழமை இரவு வீசிய கடும் காற்றால் ஒரு வீட்டின் கூரை தூக்கி எறியப்பட்டதை அடுத்து 3 குடும்பங்கள் நிற்கதியாகியுள்ளன. 3 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேர் அந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் இந்த அனர்த்தம் காரணமாக அவர்கள் சுழிபுரம் திருவடிநிலை சைவத் தமிழ் கலவன் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அசம்பாவிதம் இடம்பெற்ற வீட்டில் இருந்த குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். அமெரிக்கா கட்டாருடன் சேர்ந்து எகிப்து தலைவர்கள் ஒன்றாக இணைந்து காசா போரினை தற்காலிக போர் நிறுத்தம் செய்யும்படியாகவும் பயணக் கைதிகளை விடுவிப்பதற்குமான பேச்சுவார்த்தையினை தொடங்கும்படியாகவும் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அலுவலகம் அமெரிக்காவினுடையவும் அதனுடன் சேர்ந்து கேட்ட தலைவர்களினதும் வேண்டுகோளிற்கிணங்க இஸ்ரேல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தனது பேச்சுவார்த்தை குழுவினை அனுப்புவதாகவும் கூறியுள்ளது. பழைய ஜெருசலேம், அதாவது தாவீனுடைய நகரம் என்று கூறப்பட்டது, 3000 வருடங்களுக்கான அகழியொன்று ஜெருசலேமுடைய தேசிய பூங்காவின் சுவர்களின் எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பு வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது என்றுள்ளது. இதனை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். லண்டன் மாநகரில் கிட்டத்தட்ட 1,00,000 சிறார்களும் கிட்டத்தட்ட 65,000 குடும்பங்களும் தற்காலிகமான இடங்களில் அமர்த்தப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் 2024 சில நாடுகள் பெற்றுக்கொண்ட பதக்கங்கள். ஐக்கிய அமெரிக்க ராச்சியம் மொத்தமாக 103 பதக்கங்களை பெற்றுள்ளது. சீனா மொத்தம் 73 மெடல்களை பெற்றுள்ளது. பிரான்ஸ் மொத்தமாக 54 மெடல்களை பெற்றுள்ளது. பிரித்தானியா மொத்தமாக 51 மெடல்களை பெற்றுள்ளது. இவற்றில் ஐக்கிய அமெரிக்க ராச்சியம் தங்கம் 30, வெள்ளி 38, வெண்கலம் 35. சீனா தங்கம் 29, வெள்ளி 25, வெண்கலம் 13. பிரான்ஸ் தங்கம் 14, வெள்ளி 19, வெண்கலம் 21. பிரித்தானியா
தங்கம் 13, வெள்ளி 17, வெண்கலம் 21 ஆகிய பதக்கங்களை பெற்றுள்ளன. இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.